தலைமன்னார் இறங்குதுறையை அபிவிருத்தி செய்ய புதிய திட்டம். அமைச்சர் கருணா திலக்க நேரடி விஜயம். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கருணா திலக்க அவர்கள் தலைமன்னார் இறங்குதுறையின் தற்போதைய நிலைமைகளை கண்டறிவதற்கும் அங்கு முன்மொழியப்பட்டுள்ள புதிய அபிவிருத்தி திட்டங்களை ஆராய்வதற்கும் விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது அமைச்சருடன் பிரதி அமைச்சர் ஜனித ருவன் கொடித்துவக்கு, அமைச்சின் செயலாளர் WWS மங்கள, அமைச்சின் உயர் அதிகாரிகள் மற்றும் மன்னார் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி சபை பிரதிநிதிகள் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். தலைமன்னார் இறங்குதுறையானது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையே நீண்ட காலமாக வரலாற்று சிறப்புமிக்க கடல்வழி போக்குவரத்து தொடர்பை பேணி வந்த ஒரு முக்கிய தளமாகும். முன்னதாக ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையே வாரத்துக்கு 3 முறை பயணிகள் மற்றும் வர்த்தக போக்குவரத்து சேவைகள் இடம்பெற்று வந்த போதிலும் 1984ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட போர்ச்சூழல் காரணமாக இந்த போக்குவரத்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டன. தற்போதுள்ள இறங்குதுறையின் கான்கிரீட் தூண்கள் மற்றும் உருக்கு கட்டமைப்புகள் மிகவும் சிதைவடைந்து காணப்படுவதுடன் அதன் மரப்பலகை நடைபாதைகளும் பாவனைக்கு உதவாத நிலையில் சேதம் அடைந்துள்ளன. முன்மொழியப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் வடக்கு இறங்குதுறையை பல கட்டங்களாக நவீனமயப்படுத்த திட்டமிட்டுள்ளதுடன் முதற்கட்டமாக 310 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் கொண்டதாக இந்த இறங்குதுறை நிர்மாணிக்கப்பட உள்ளதோடு பிரதான வீதியிலிருந்து கப்பல் நங்கூரமிடும் பகுதி வரை பயணிகள் மற்றும் வாகனங்கள் தடையின்றி செல்வதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்படும். அத்துடன் இரவு நேர போக்குவரத்துக்கான நவீன மின்விளக்கு வசதிகள், பயணிகள் முனைய கட்டிடங்கள் மற்றும் வாகன திரைப்படங்கள் உள்ளிட்ட அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னதாக அதன் தொழில்நுட்பம், சந்தை வாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வுகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன.